பண்ணவும் மாட்டாங்க. அவனுக்கும் தெரியும் தாய் யாருண்டு, அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால தாயை சொல்லாம தகப்பனை சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாரு. அங்கீகாரம் இருக்குது, குழந்தைக்கு உள்ள அங்கீகாரம் இல்லது. அதுல யாருக்கு அங்கீகாரம்? என் மனைவி சுத்தமானவளுக்கு அங்கீகாரம். என்னுடைய இன்சியலை என் குழந்தைக்கு நான் போட்டா என் மனைவியை நான் நம்புகிறேன், எனக்கு தான் அந்த பிள்ளைய பெற்றான்னு நான் உறுதி சொல்றேன், அது எந்த டவுட் இல்லைன்னு சொல்றான் பாருங்க. இதுதான் பெண்ணுக்கு கண்ணியம். இவன் என்ன செய்யறான்? புரட்சிங்கிற பேர்ல பெரிய தத்துவம்னு சொல்லிவிட்டு அம்மா பேரை போட்டுக்க. அம்மா பேரை போடுறதுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, அம்மா என்ன எல்லாருக்கும் யாரும் டவுட் பட்டாதுல, யாருக்கு அதுல சந்தேகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப தகப்பன் பேரை போடுவது என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. என்ன பலவீனம்? சைக்காலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தனுக்கு நெசம் நினைக்க ஆரம்பிச்சிருவான். அந்த கோயபல்ஸ் தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா, பொய்ய கூட ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா உண்மையாகி போயிடும். பொய்யவே திருப்பி 100 தடவை சொன்னீங்கன்னு வைங்களேன், நெசம் நினைச்சிருவாங்க. அமெரிக்காக்காரன் பொய்யவே திருப்பி சொல்லுவான். அந்த நெசம் மட்டும் நம்புற அளவுக்கு சொல்றானா இல்லையா? பயங்கர ஆயுதம் இருக்கு சொல்லுவான். பொய் தான் அது, எல்லாம் பொய். இன்னைக்கு பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான், இன்னைக்கு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, பேப்பர்காரன் இப்ப அதை எழுத ஆரம்பிச்சுட்டான். பயங்கர ஆயுதத்தை தேடுவதற்கு இந்த குழு போய் போட்டிருக்கிறது பொய் தான் சொல்றோம், நம்மட்டு பேருக்கு தெரியும். ஆனாலும் திருப்பி லட்சம் தடவை சொன்ன உடனே அப்ப நெசங்கிற மாதிரியான ஒரு டைப்ல நம்மளை கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இப்ப ஆட்டை கழுதையாக்குறோம், அந்த மாதிரி கழுதை தானே. ஆட்டை கழுதையாக்குன கழுதை இருக்குல்ல, ஆட்டை கழுதையாக்க முடியுமா? ஆக்க முடியாது. ஒருத்தர் ஆட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான், இந்த ஆட்டை எப்படியாவது அபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 3 பேர் பிளான் பண்றாங்க. ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான், இந்த ஆட்டை நம்ம அபேஸ் பண்ணிக்கிறோம். எப்படி அபேஸ் பண்ணணும்? தட்டி பறிச்சுக்கிட்டு போக கூடாது, அவனே தெரிஞ்சே நம்ம வாங்கி போடணும், அவனை விட்டு தர்ற அளவுக்கு ஏமாத்தி வாங்கி போடணும். அப்பதான் கேசுக்கு வராது அப்படின்னு பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க, 3 பேர் 3 இடத்துல நின்றுட்டாங்க. இவன் வர்றான், அப்படி வரும்போது இந்த இடத்துல வர்றான். என்னடா கழுதையை கூட்டிட்டு போற? ஆடை ஓடிட்டு வர்றான், சந்தையில் ஆடை வாங்கிட்டு வர்றான். ஒருத்தன் முதலாளி என்ன செய்யறான், அவனை சந்திச்சு என்னடா கழுதையை ஓட்டிட்டு போறாங்க, விட்டு பார்த்தா ஆடை தான் தெரியுது, அவன் கழுதைங்கிறான். அது கிறுக்கு பயிலன்னு போறான், போய் சொல்றான் இவன் லூசுவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போறான். இன்னொருத்தன் என்ன செய்யறான், என்னடா கழுதையை ஓட்டிட்டு போற? அவன் 2வது ஆளு பிளான் பண்ணிக்கிட்டாங்களே ஏற்கனவே. இவனுக்கு பாதி சந்தேகம் வருது, அவனும் கழுதைங்கிறான் இவனும் கழுதைங்கிறான். நம்ம தான் ஏமாந்துட்டோமோ, நம்ம கண்ணுக்கு தான் இது ஆடு மாதிரி தெரியுதோ, அவங்க கண்ணுக்கும் கழுதையா தெரிஞ்சிருக்குது, இந்த 2வது ஆளும் கழுதைங்கிறான். அப்படின்னு 50 ஆயிட்டான். ஆடா கழுதையா 50 ஆயிட்டான். ஆடா இருக்குமோ இல்ல கழுதையா இருக்குமோ, இல்ல ஆடத்தான் இருக்கு இல்ல கழுதையா தான் இருக்கு என்கிற லெவலுக்கு ஒரு ஆயிட்டான். இன்னொரு தூரம் போறான், என்னடா அது நல்ல தானே, ஏடா கழுதையை ஓட்டிட்டு போற? 3வது நல்லா தானே இருந்தது, கழுதையை ஓட்டிட்டு போற? அப்ப உறுதி ஆயிட்டான், ஆஹா நம்ம கழுதையத்தான் நம்ம ஆடுன்னு நினைச்சிட்டோம், நெசமா இது கழுதைதான். அப்ப நல்லா ஆடுன்னு தெரிஞ்சுக்கிற விஷயத்த கூட 3 தடவை கழுதைன்னு நினைச்சிட்டான். அப்ப அந்த மாதிரி மனிதனுக்கு சில செய்திகளை திருப்பி போடும் பொழுது அது கன்ஃபார்ம் ஆயிடும், ஆதாரமா தேட மாட்டான், 100% நம்பிடுவான். அது மாதிரிதான் இந்த இன்சியல்ங்கிறது. நீ தான் வாப்பா, நீ தான் தகப்பேன், அவன் அரைகுறையா இருந்தா கூட நம்ம பிள்ளைதான் நம்பிடுவான். நீ தான் தகப்பேன், உனக்கு தான் பிறந்துச்சு, எம்முதான் இன்சியல், ஏதான் இன்சியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன். திருப்பி அதை போடும் பொழுது இது நம்ம பிள்ளைதான். ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை நம்புறாளோ அதே அளவுக்கு தகப்ப நம்புறானா இல்லையா? ஏன் நம்புறான்? தாய் நம்புற அளவுக்கு நம்புறான், அது எந்த டவுட்டும் கிடையாது. என் பிள்ளைதான் சொல்லி நம்புறான். எப்படி நம்புறான்னு கேட்டா, அவனை திருப்பி அதை சொல்ல வைத்து திருப்பி அவன் மனசுல அடிச்சு இது ஏன் பிள்ளைதான் நினைச்சுக்கிட்டு அவ்வளவு சொத்து பத்து சுகம் எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி தியாகம் பண்றான், அதற்காக வேண்டி கஷ்டப்படுறான், அதுக்காக வேண்டி உழைக்கிறான், தன்னுடைய இளமையை பாழாக்கிட்டு போய் வெளிநாட்டு கஷ்டப்படுறான். இதுல என்ன காரணம்? இந்த தகப்பன் வழியில சுமத்துன சுமைதான் அந்த அப்படி ஆக்கி வைக்கிறது காரணம். இதை விளங்காம இப்ப ஒரு புதுசு தன் தாயின் சீலை போட்டு விட்டு அம்புட்டு பிள்ளைங்க சந்தில போட்ட போறாங்க. பாருங்களேன் இப்ப என்ன ஆக போகுது, பாதி பிள்ளை சந்தில அடிக்க போகுது. தெரிவாங்க. ஆனா யாருக்குதான் தாயின் சீல் போடலாம்? ஈசா நபிக்கு மட்டும்தான் தாயின் சீல். இஸ்லாத்துல ஈசா நபிக்கு மட்டும்தான் என்னது தகப்பன சொல்லி அவரை ப்ரூவ் பண்ணிவிட்டார்ல, அதனால அவருக்கு மட்டும்தான் தாயின் சீல் போடணுமே தவிர பாக்கி யாரா இருந்தாலும் நமக்கு என்னது இன்சியல் தகப்பன் தான். சரி, அப்ப இந்த மாதிரி அவர்கள் குழந்தையா இருக்கும் பொழுது பேசினார்கள் என்ற விவரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே விஷயத்தை 21வது அத்தியாயம் 91வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அந்த தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் பொழுது இந்த தப்பான நடவடிக்கை அந்த அம்மா ஈடுபடவில்லை, தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார். ஃபநஃபக்னா ஃபீஹா மின் ரூஹினா, நமக்கு சொந்தமான உயிரை அவரிடத்திலே நாம் ஊதினோம். வஜஅல்நாஹா வபனஹா ஆயத்தன் லில் ஆலமீன், அவரையும் அவருடைய பிள்ளையையும் அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்கினோம். அவரையும் ஒரு அத்தாட்சி ஆக்கிட்டோம்,
பிள்ளையை அகிலத்திற்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதைத்தான் நம்ம குலோனியம் வளர்க்கணும். இது அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏதோ பிறந்தாரு கதை நினைச்சிட்டு போயிடாதீங்க. இதுல அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சி இருக்குது. சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்களும் அதை உண்டாக்க முடியும். அதாவது ஒரு தகப்பன் இல்லாத முறையிலேயே குழந்தையை உருவாக்க முடியும். அது அவனுக்கு லேசானது, மற்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யலாம் என்ற கருத்தை எல்லாம் நம்ம சென்ற வாரம் வழக்கியிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் இது. ஆனா குளோனிகள் என்னன்னு கேட்டா அதையும் தாண்டின ஒரு டெக்னாலஜி இது. அது ஒண்ணு கண்டுபிடிக்கல. ஏன்னா தாயிடமிருந்து எடுக்கக்கூடிய மரபணுவை கொண்டு பொம்பளை பிள்ளை தான் உண்டாக்க முடியும். ஆம்பளைட்டு இருந்து இருக்கிற மரபணுவை கொண்டு ஆம்பளை உண்டாக்க முடியும். பொம்பளைட்டு இருந்து இருக்கிற மரபணுவை கொண்டு என்ன செய்ய முடியும்? பொம்பளை உண்டாக்க முடியும். அல்லாஹ் என்ன பண்றான்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உண்டாக்குனது ஆம்பளை உண்டாக்கி இருக்கான். இது இந்த குளோனிங்க்கு தாண்டின ஒரு டெக்னாலஜி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரபணுல இருந்து உருவாக்கி இருந்தால் ஒரு பொம்பளையை தான் அவங்க பெற்றெடுத்திருக்கணும். யாரை பெற்றெடுக்கிறாங்க? ஆம்பளை பெற்றெடுக்கிறாங்க. இது இதுக்கும் தாண்டின விஷயம். இதை கூட நாளைக்கு கண்டுபிடிக்கலாம். இவங்க கூட கண்டுபிடிக்கும் போது நம்ம அட்வான்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். நீ கண்டுபிடிச்சன்னு சொல்லுவீங்க எல்லாத்தையும். கண்டுபிடிக்க முந்தி சொல்றோம். கண்டுபிடிச்சவன சொல்லல, கண்டுபிடிக்க முந்தி சொல்றோம். இன்னும் நீ கண்டுபிடிக்கல. பொம்பளை தேர்ந்து எடுத்து இப்ப ஆம்பளை உண்டாக்குறது நீ ஒன்னும் கண்டுபிடிக்கல. அதுவும் முடியும். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினால் அத்தாட்சி ஆக்கியிருக்கிறேன் நல்லா சொல்றான். இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க பாண்டு எல்லாம் சொல்றான். அப்படி வாசலை திறந்து விடக்கூடிய ஒரு மார்க்கம் இது. அதுக்கு அடுத்தது இந்த குழந்தையில ஈசா நபி பேசினாங்க இல்லையா? இந்த குழந்தையில பேசினத வரும் பொழுது இதுல ஒரு 3 பேர் குழந்தை பருவத்தில் பேசியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மற்றவர்கள் யாருமே கிடையாது. அந்த குழந்தை பேசுனது சாபி இமாம் பேசினாங்க, அனபி இமாம் பேசினாங்கன்னு கதை விடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நமக்கு மார்க்கத்தில் எவ்வளவு நம்பலாம்னு கேட்டா ஈசா நபி பேசின மாதிரி வேற யாராவது பேசியிருக்கிறாங்களா என்று பார்த்தால் 3 பேர் பேசினார்கள் என்று நம்ம நம்பலாம். அந்த 3ல யாருன்னு கேட்டா ஒன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஜுரைஜ் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஜுரைஜ் என்று ஒரு ஆள் இருந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க? அப்ப அந்த அவர் ஒரு நல்ல ஒரு பக்திமான் முந்தைய சமுதாயத்தில் ஜுரைஜ் என்ற பெயர்ல ஒரு பக்திமான் இருந்தாரு. அவர் நல்ல மனுஷனா வாழ்ந்தாரு. ஒரே இபாதத்து வணக்க வழிபாட்டில் இருந்தாரு. அப்ப அவர் டேமேஜ் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பொம்பளையோட சம்பந்தப்படுத்தி அந்த பொம்பளை ஒரு பிள்ளை பத்திருச்சு. இந்த ஆளுக்கு பிறந்ததான்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டாங்க. அப்புறமேல அல்லாஹ் அவருடைய நல்ல மனுஷனா இருந்த காரணத்தினால அந்த குழந்தையே பேச வச்சு இவர் இல்லை தகப்பேன், இன்னும் அந்த ஆடு மேய்க்கிறவன் தான் எனக்கு தகப்பேன் அப்படின்னு அந்த குழந்தையை அல்லாஹ் சொல்ல வச்சு அவரை காப்பாத்தினா அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில 3436வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதாவது 4வது வால்யூம்ல நீங்கள் பார்க்கலாம். 3436வது ஹதீஸ்ல அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு விளங்குது. அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குழந்தையா இருக்குமே நினைஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு விளங்குறது. ஆக இந்த குழந்தையா இருக்கும்போது பேசினது இந்த 3 பேர் தான் நினைஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள். அது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த ஈசா நபியை பற்றி அடுத்து தெரிஞ்சிற விஷயம் என்னன்னு கேட்டா இன்றைக்கு இதெல்லாம் நம்ம நிறைய கருத்து வேறுபாடு. இனிமே நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் நம்ம இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில ஈசா நபியை பற்றி உள்ள வேறுபாடுகளைத்தான் அதிகமான இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறோம், வரலாறு சொல்வதை விட. அதுல முதலாவது வேறுபாடு என்னன்னு கேட்டா மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தான் தூதர் அனுப்பப்பட்டார்கள், உலகத்துக்கு அனுப்பப்படவில்லை. நம்ம சொல்றோம் இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா ஈசா நபி அவர்கள் தந்தை இல்லாமல் அவர்கள் தாய்க்கு பிறந்தால் கூட அவர்கள் உலக மக்களை எல்லாம் தன்னுடைய வழியின்பால் அழைப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்களா? அனுப்பப்படவில்லை. அவர்கள் கொடுத்த டியூட்டி என்னன்னு கேட்டா இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயல்கள் அப்படின்னு ஒரு குரூப் வாழ்ந்தாங்க. பாலஸ்தீன இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் இருக்கிறாங்க. அப்ப அந்த இஸ்ரவேல் சமுதாய மக்களுக்காக வேண்டித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது திருக்குர்ஆன்ல இன்னைக்கு. ஆனா அவங்க கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இஸ்ரவேல் அல்லாதவர்களையும் அழைக்கிறாங்க அதன் பக்கம். இன்றைக்கு உலகம் முழுவதும் போய் ஈசா நபியின் பக்கம் வாங்க, இந்த மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்றது கேட்டா தப்பு. இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு மட்டும்தான் அவங்க ஈசா நபியை நான் அனுப்பி வச்சேன், வேற சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு நான் அனுப்பல. அந்த காலத்தில் எப்படி எல்லாம் அனுப்புனான்னு கேட்டா ஒரு தூதர்னா ஒரு ஏரியாவுக்கு தான் அனுப்புவான். உலகத்தை எல்லாம் வளர்ச்சிக்கிட்டு தூதரா அந்த காலத்தில் செய்ய முடியாது. அந்த காலத்தினுடைய டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு அந்த வசதிகளை வைத்துக் கொண்டு அப்படி உலகம் எல்லாம் போய் ஒருவருடைய பிரச்சாரம் போய் சென்று அடையாது. அதனால நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நிலைமைன்னு கேட்டா மெட்ராஸுக்கு ஒரு தூதர் வருவாரு, தாம்பரத்துக்கு வேற ஒரு தூதர் வருவாரு,
அப்புறம் செங்கல்பட்டுக்கு போனா அங்க ஒரு ரசூல் அனுப்பியிருப்பான்ல, விழுப்புரத்துக்கு போனா அங்க ஒருத்தர் இருப்பாரு. இப்படி உதாரணத்துக்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு பகுதிக்கும் ஒரு தூதர் அனுப்பி அந்த சின்ன வட்டத்தை உங்களுக்கு கொடுத்து அவ்வளவுதான் உங்களுக்கு வேலை செய்ய முடியும். ஒரு மனிதரால் அந்த காலத்துல பெருமளவு நடந்துதான் போகணும். இந்த சக்கரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலம். சக்கரம் இல்லாம வண்டியில ஏறி உட்கார்ந்து வேண்டாம், கழுதுல ஏறி உட்கார்ந்து போக முடியுமே தவிர வேற ஒன்னும் பெரிய அளவுக்குலாம் பிரச்சாரத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி காலத்துல எல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டா, ஒரு குளம், ஒரு கோத்திரம், ஒரு ஊரு, ஒரு ஏரியா, ஒரு மொழி என்ற அடிப்படையில் தான் நல்லா தூதர்களை அனுப்பினான். அந்த மாதிரி அனுப்பும் பொழுது ஈசா நபி எங்க யாருக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு கேட்டா, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள் என்று குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. 61வது அத்தியாயம் 6வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது கால ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா சொன்னார். என்ன சொன்னார்னா, யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயேல் மக்களே, இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதனாவேன். இஸ்ராயேல் மக்கள் என்று கூப்பிட்டு, மனிதர்களே அவர் கூப்பிடல. யார கூப்பிடுறாரு? இஸ்ராயேல் மக்களை, இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் என்று 61:6 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 3வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரசூலன் இலா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயேல்களுக்கு, இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நான் தூதராக வந்திருக்கிறேன் ஈசா நபி சொல்றாங்க. 3வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் சொல்றாங்க, இஸ்ராயேல் மக்களுக்கு நான் தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 5வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒகாலல் மசீஹ், மசீஹ் ஈசாவுக்கு இன்னொரு பேரு. ஈசா சொன்னார், யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயேல் மக்களே, ஊபுதுல்லாஹ ரப்பி ரப்பக்கும், எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். இஸ்ராயேல் மக்களுக்கு தான் போய் சொல்றாரு என்று சொன்னார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 5:72 43வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் ஹுவ இல்லா அப்துன் அன்அம்னா அலைஹி வஜஅல்நாஹு மஸலன் லிபனி இஸ்ராயீல், அவர் நம்முடைய அருள் பெற்ற ஒரு அடியார். அவரை இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஒரு மாடலாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு வழிகாட்டியாக நம்ம ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தை வழிபடுத்த தான் அனுப்பப்பட்டாங்களே தவிர இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு அனுப்பப்படவில்லை. ஒரு ஆளுக்கு என்ன டியூட்டி கொடுக்கப்படுதோ அந்த டியூட்டியை தாண்டி செய்வது இறைவனுக்கு எதிராகத்தான் கருதப்படும். இப்போ ஒரு இந்திய அரசாங்கத்திலிருந்து, தமிழக அரசாங்கத்திலிருந்து சென்னை மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டரை போடுறாங்க. அவர் எதுக்குள்ள நின்றுக்கிறனே, சென்னை மாவட்டத்துக்குள்ள நிக்கணும். சென்னை மாவட்ட கலெக்டரா போட்டவரை அதே டிரெஸ்ல, அதே யூனிஃபார்ம்ல போய் திருச்சியில போய்கிட்டு நான் கலெக்டர் வந்திருக்கிறேன் ஒத்துக்குருவாங்களா? நீ எங்க கலெக்டர், உன்னை எங்க அனுப்பி அங்க போயா? இங்க திருச்சிக்கு சாதாரண ஆளா தான் வரணும், இங்க கலெக்டரா வரக்கூடாது. சாதாரண ஒரு பிரஜையா வர முடியுமே தவிர திருச்சிக்கு கலெக்டரா வர முடியுமான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப ஒரு மந்திரி இருக்கா, தமிழ்நாட்டில் மந்திரியா இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரி கல்வி மந்திரியா இருக்கிறவர் போய் கர்நாடகாவில் அங்க உள்ள கல்வி கூடங்கள்ல சட்ட உத்தரவு கூட ஈடுபடுமா? நீ எங்கேயா கல்வி மந்திரி, அங்க போயா? இங்க கர்நாடகத்துக்கு என்னத்துக்கு வர்றேன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் போய்கிட்டு அங்க ராஜஸ்தான்ல போயிட்டு உத்தரவு போட முடியும். ஏதாச்சும் நான் முதலமைச்சர் வந்திருக்கிறேன், எங்க முதலமைச்சர் நீ அந்த வேலையை தாண்டி வராது, குற்றம். அப்புறம் அப்படி தாண்டி வருவது அத்துமீறல் குற்றம். அப்ப அல்லாஹ் ஈசா நபி அவர்களை இஸ்ரவேல் மக்களை நல்வழிப்படுத்திற்கு அனுப்பினான் என்று சொல்லும் பொழுது அதை தாண்டி வேற பகுதிக்கு உள்ள மக்களை அவரின் பக்கம் அழைக்கிறது இருக்குது, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு எதிரானது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு. கிறிஸ்தவ மக்களோடு நமக்கு ஏற்படுகிற கருத்து வேறுபாடு. இத குர்ஆன் தானே சொல்லுது, அது நாங்க எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு அவர்கள் சொல்வார்களே. ஆனால் பைபிள்லயும் கூட அப்படித்தான் இருக்கிறது. பைபிள்லயும் கூட என்ன இருக்கிறது, ஈசா நபி அவர்கள் தன்னுடைய சீடர்களோடு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வர்றாங்க. என்ன பெண்மணி? கானான்ங்கிற கானானிய ஸ்திரீ, கானான்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, அவருக்கு அத்தர்லாம் பூசி ஈசா நபியை நல்லா குளிப்பாட்டி அவரை மகிழ்ச்சி உரை செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிய ஆசையை கேட்கிறாங்க. அப்ப ஈசா நபி சொன்னதாக அதுல வருகிறது, என்ன வருது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது அழகல்ல, நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன், இஸ்ரவேலர்களாகிய ஆடுகளுக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கேன் தவிர யாருக்கு அனுப்பப்படல, வேற சமுதாயத்துக்கு நான் அனுப்பப்பட்டவன் இல்லை என்று ஈசா நபி சொன்னதாக அந்த இப்ப உள்ள புதிய ஏற்பாடு இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அப்ப ஈசா நபி அப்படி சொன்னார்கள் என்றுதான் அந்த வேதங்களே அப்படிதான் நடந்திருக்கிறது. பின்னாடி வந்தவர்கள் தான் ஈசா நபி அவர்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த எல்லையை தாண்டி வேற பகுதிக்கும் போய்விட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.
இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு எவிடன்ஸாக இப்ப வச்சிருக்கிற அவங்களுடைய வேதங்கள்லயும் சான்றுகள் இருக்குது. எந்த வேதங்கள் வச்சிருக்கிறாங்களோ அதுலயே ஒரு ஆசி கேட்கும்போது உனக்கெல்லாம் தர முடியாது, நீ இஸ்ரவேல் சமுதாயமா, நீ கானான்கிற ஸ்திரீ, உனக்கு போயிட்டு நீ எப்படி என்கிட்ட வரலாம், நான் உனக்கு தூதர் கிடையாது, நான் உனக்கு வழிகாட்ட வந்த ஆள் கிடையாது, நான் இஸ்ரவேலர்களுடைய ஆடுகள் இஸ்ரவேலர்களாகிய ஆடுகளுக்குத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேனே தவிர வேற நாய்க்குட்டிகளுக்கு நான் அனுப்பப்பட்டவன் இல்லையே என்றெல்லாம் அவர்கள் சொன்னதாக இருக்கிறதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த விஷயத்துல நம்ம அந்த சமுதாயத்தோட நம்ம என்ன செய்யறோம், கருத்து வேறுபாடு, இஸ்லாம் கருத்து வேறுபாடு கொள்ளுது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஈசா நபி அவர்கள் விஷயத்துல கருத்து வேறுபாடுல அடுத்த மேட்டர் என்னன்னு கேட்டா, ஈசா நபி அவர்களுக்கு 11 சீடர்கள் இருந்தாங்க. அந்த அவங்க கருத்து பிரகாரம் இந்த 11 சீடர்கள்ல ஒரு சீடர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா காட்டி கொடுத்துட்டாரு. அந்த அவங்க நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபியை நினைச்சிட்டாரு, எதிரிகள் கொள்ளுவதற்கு வரும் பொழுது இவர் தான் ஈசா, யாரை கட்டி முத்தமிடுவானோ அவர் தான் கண்டுபிடிச்சிக்கிறங்க அப்படின்னு காசு வாங்கிட்டு, ரொம்ப காசுலாம் வாங்கலையா, 30 காசு தான், 30 வெள்ளி காசுக்கான்னு நினைச்சிட்டாரு. அதை வாங்கிட்டு அந்த சீடர் காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம் அதை மறுக்குது. அப்படி இல்ல, ஈசா நபி அவர்கள் தயாரித்தவர்கள் எல்லாம் அப்படி பத்தரை மாற்றுறது பவுன்கள், அவங்க எல்லாம் அவங்க யாருமே விலை போகல, அவங்க யாருமே காட்டி கொடுக்கல. அல்ல 61வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யாய் கொள்ளதி நாமனும், நமக்கு அல்லா சொல்றான், நம்பிக்கையாளர்களே, கூனு அன்சார் அல்லா, நீங்கள் அல்லாவுக்கு உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள். எந்த மாதிரி ஆகணும் தெரியுமா, கமாகால ஐசபுன் மரியமலில் ஹவாரியின், மரியமுடைய மகன் ஈசா தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார், மன் அன்சாரி இல்லல்லா, அல்லாஹ் விஷயத்தில் எனக்கு உதவி செய்பவர் யார் என்று சீடர்கள்ட்ட கேட்டார். காலல் ஹவாரியூன், சீடர்கள் எல்லாம் சொன்னார்கள், நஹனு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த மாதிரி நீங்களும் ஆகுங்கன்னு எல்லாம் நமக்கு சொல்றோம். ஈசா நபி கிடைத்த சீடர்கள் எப்படிப்பட்ட சீடர்கள் கேட்டா, அல்லாஹ்வுக்காக உதவி செய்வர்கள் ஆகுங்கள்னு சொன்ன உடனே நாங்க இருக்கிறோம் சொன்னார்கள். ஒரு ஆள் அப்படி இல்லைன்னா அல்லாஹ் நமக்கு அப்படி நமக்கு முன்மாதிரியை சொல்ல மாட்டான், அதுல ஒருத்தன் மோசமா போயிட்டான்னு சொல்ல மாட்டான். ஈசா நபி அவர்கள் தம்முடைய சீடர்கள்ட்ட கேட்டாங்க, யார் எனக்காக அல்லாஹ் விஷயத்தில் எனக்கு உதவி செய்வர் யாருன்னு கேட்டாங்க. காலல் ஹவாரியூன், சீடர்கள் எல்லாம் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்களே. அந்த மாதிரி நீங்களும் ஆகுங்கள். நமக்கு அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, முஸ்லிம்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, ஈசா நபிக்கு எப்படி சீடர்கள் கிடைத்தார்களோ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அந்த மக்களை நம்ம ஒரு ஆளு கூட காட்டி கொடுக்க கிடையாது, நம்ம நம்ப கூடாது, தப்பு. நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி அவர்கள்ட்ட நேரடியாக பயிற்சி எடுத்த அந்த 11 எத்தனை சீடர்களோ 11 அவங்க சொல்றாங்க. இஸ்லாம் நம்பரை சொல்லல. ஆனா சீடர்கள் அத்தனை பேருமே நல்லவர்களாக இருந்தாங்க. யாரும் காட்டி கொடுக்கிற அளவுக்கு, சீடர்கள் அளவுக்கு நெருக்கமான ஒரு இடத்தை பெற்றவர் ஒரு அற்பமான காசுக்காக காட்டி கொடுப்பாரா? மறுமை நம்பிக்கை அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது, தேர்வு செய்யப்பட்ட அவருடைய சீடர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையை ஈசா நபி அவர்கள் விதைத்திருக்கும் பொழுது அவங்க போய் காட்டி கொடுத்தாங்க என்று சொல்ற விஷயத்தை குர்ஆன் மறுக்கிறது. அப்படி கிடையாது, தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் அவரை காட்டிலாம் கொடுக்கல, எல்லாருமே சுத்தமான முறையில் உதவி செஞ்சாங்க. அந்த மாதிரி நீங்களும் நபிகள் நாயகத்துக்கு உதவி செய்யுங்க என்று புகழ்ந்து சொல்ற அளவுக்கு அந்த சீடர்களை திருமறை குர்ஆன் என்ன செய்யுது, எல்லாரையுமே புகழ்ந்து சொல்கிறது. ஒருவரையும் காட்டி கொடுத்தார்னு குர்ஆன் சொல்லவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு. அடுத்தது என்னன்னு கேட்டா, ஈசா நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்ததாக சொல்லி காட்டும். என்ன வேதம்? இன்ஜீல்ங்கிற வேதம். குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஈசா நபி அவர்களுக்கு இன்ஜீல்ங்கிற வேதத்தை கொடுத்தேங்கிற செய்தியை 3:48 நீங்க பார்க்கலாம், 5:46 பார்க்கலாம், 5:110 பார்க்கலாம், 57:27 பார்க்கலாம். இந்த வசனங்களை எல்லாம் ஈசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்திருந்தான். அந்த வேதத்தின் அடிப்படையில் அவர் மக்களுக்கு போதனை செய்தார், மக்களை நல்வழிப்படுத்தினார். அதோடு சேர்த்து தௌராத்தையும் சொல்லிக் கொடுத்தார். தௌராத் என்பதே முந்தைய நபிமார்களுக்குள்ள வேதமா இருந்தாலும் அந்த வேதத்தையும் கற்றுக் கொடுத்து இவருக்கு புதுசாக இன்ஜீல் என்ற வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் என்ற விவரத்தை இந்த 4 வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஈசா நபிக்கு கொடுத்த வேதம் என்று ஏதாவது உலகத்தில் இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஈசா நபிக்கு அல்லாஹ் வேதம் கொடுத்ததா சொல்றான் இல்லையா? வேதம்டா என்ன? ஈசா நபி அவர்கள் எந்த
புஸ்தகத்தை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு நல்வழிப்படுத்தினார்களோ அந்த புஸ்தகத்துக்கு பேர் தான் வேதம். அப்படி ஒரு வேதம் நமக்கு எப்படி குர்ஆன் இருக்கிறதோ, நம்ம முஸ்லீம்கள் நமக்கு குர்ஆன் இருக்கிறது, மூசா நபிக்கு தௌராத் இருந்தது, தாவூத் நபிக்கு ஜபூர் இருந்தது, இன்னும் பல நபிமார்களுக்கு பெயர் சொல்லப்படாத பல வேதங்கள் இருந்தன. அந்த வேதங்களை வைத்துக் கொண்டு இப்படி அல்லாஹ் சொல்றான், இப்படி அல்லாஹ்விடம் கட்டளை வந்திருக்குது என்று மக்கள் நல்வழிப்படுத்துவாங்க. இப்படித்தான் எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. ஈசா நபி அவர்களும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்ஜில் அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருந்தான்னு சொன்னா அந்த வேதம் எங்க? ஈசா நபி கொடுத்த வேதம் இப்ப யாருக்குமே இல்ல. இன்ஜில் சொல்றமே ஈசா நபி கொடுத்த வேதம் கிடையாது. ஈசா நபியை பற்றி பின்னாடி வந்தவர்கள் எழுதின செய்திகள் தான் இருக்கிறது. ஈசா நபி அவர்கள் அங்க போனாங்க இங்க போனாங்கன்னு சொல்லி ஈசா நபியுடைய அதாவது சிலுவையில் அறையப்படுறாருன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு. அது வரைக்கும் உள்ள, அதுக்கப்புறம் உயிர் தெழுவது வரைக்கும் உள்ள செய்திகளை பின்னாடி வந்தவர்கள் கேட்டு எழுதி கொண்டார்கள். அப்படிப்பட்ட நூல்கள் தான் இன்னைக்கு இருக்கே தவிர ஈசா நபிக்கு அல்லாஹ்ட்ட வந்துச்சு இறைவன் அந்த வேதம் இப்ப யார்ட்டையாவது உலகத்தில் இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஆனால் இஸ்லாம் சொல்லுது அவருக்கு இருக்குன்னு சொல்லி. இதை நீங்கள் இந்த புதிய ஏற்பாடுகளை படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுநாதர் போனாரு, ஒவ்வொரு யூத ஆலயங்களுக்குள்ளே நுழைந்தாரு, நுழைந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு வரும். இயேசுநாதர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு ஆலயத்திலையும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி இப்ப 4 சுவிசேஷக்காரர்களும் எழுதி வைத்திருக்கிறத நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? இயேசுநாதர் ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் ஒரு புஸ்தகம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு புஸ்தகத்தை தான் மக்களுக்கு பிரசங்கித்தார்னு சொல்லப்படுது. அவர் பிரசங்கித்தார்னு சொன்னா அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு புஸ்தகம் உலகத்தில் இருக்கணுமா இல்லையா? இல்ல. எந்த புஸ்தகத்தை அவர் மக்களுக்கு பிரசங்கித்தார் என்று அந்த அவருடைய வரலாற்றை எழுதிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்றவர்கள் சொல்கிறார்களோ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது எங்க இல்ல? உலகத்தில் யாரிடமும் இல்லை. அவர் எந்த புஸ்தகத்தை போதித்தாரோ, ஒரு புஸ்தகத்தை போதித்தார் என்று குர்ஆனும் சொல்லுகிறது. ஒரு புஸ்தகத்தை வைத்து மக்களுக்கு போதனை செய்தார் என்று இந்த 4 சுவிசேஷக்காரர்களும் சொல்கிறார்கள். மத்தேயு சொல்கிறாரு, மார்க்கு சொல்றாரு, லூக்கா சொல்றாரு, யோவான் சொல்றாரு. என்ன சொல்றாங்க? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு வருது. ஒரு புஸ்தகத்தை வச்சு மக்களுக்கு அறிவுரை சொன்னாரு. அவர் எந்த புஸ்தகத்தை வைத்து அறிவுரை சொன்னாரோ அந்த புஸ்தகம் இங்கேன்னா இல்ல, யாரிடமும் இல்லை. அவரை பற்றி மற்றவர்கள் எழுதின செய்திகள் தான். அவர் அங்க போனாரு, இங்க போனாரு, தூங்கினாரு, சாப்பிட்டாரு, எதிரிகள் மீன் கத்து கொடுத்தாரு, அப்படி செஞ்சாரு, சீடர்கள் கூட்டிட்டு போனாரு, படகுல ஏறினாரு, இப்படியான அவங்களுடைய சம்பவங்கள் புறாம சொல்றாங்க. அதெல்லாம் அவரை பற்றி பிந்தி வந்தவங்க இருந்த மேட்டர்கள். அவர் ஒரு புஸ்தகத்தை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவங்க குர்ஆனை வைத்து மக்களுக்கு போதித்தார்கள் நம்ம சொல்றோம். அந்த குர்ஆன் நம்ம இருக்கா இல்லையா? எந்த குர்ஆனை வைத்து நபிகள் நாயகம் மக்களுக்கு போதனை செஞ்சாங்களோ அந்த குர்ஆன் நம்மகிட்ட இருக்குது. நபிகள் நாயகத்தினுடைய செயல்களை அறிவிக்கிற ஹதீஸ்கள் நம்மகிட்ட இருக்குது. அவங்க அதை செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, இப்படி தக்பீர் கட்டினாங்க, இப்படி குனிஞ்சாங்க, இப்படி நிமிந்தாங்க, இப்படி சாப்பிட்டாங்க, இப்படி தூங்குனாங்க, இது மாதிரியான செய்திகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கிறது. ஆனால் இந்த 4 சுவிசேஷம் சொல்வதெல்லாம் ஏறக்குறைய ஹதீஸ் மாதிரி தான். ஈசா நபி அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்கன்னு சொல்வதெல்லாம் ஹதீஸ் மாதிரி உள்ளதுதான். குர்ஆன் மாதிரி ஒரு வேதம் ஒன்று வச்சிருந்திருக்காருன்னு குர்ஆனும் சொல்லுகிறது, அவங்களுடைய அந்த சுவிசேஷக்காரர்களும் சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷம் எதுவும் இருக்குதான்னு கேட்டா இல்ல. அந்த இன்ஜீல் என்பதுதான் நேம ராஜ்யத்தின் சுவிசேஷமாக இருக்கக்கூடும். ஆனா அது உலகத்தில் இல்ல. இன்ஜீல்ங்கிற அந்த நூல் என்ன செய்யல இப்போதைக்கு யாரிடமும் இல்லை. ஈசா நபி அவர்கள் எந்த புஸ்தகத்தை மக்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற புஸ்தகம் யார்கிட்டையும் இல்லை என்பது அடுத்து அவங்களுக்கு நமக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. வேதம் ஈசா நபிக்கு உள்ள வேதம் ஏதோ ஒரு யாரோ இடையில அதை மறைச்சிருக்கிறார்கள், எப்படியோ அது மிஸ் ஆயிருக்கிறது, அது எங்கேயும் இல்லாம போய்விட்டது. அது இருந்துச்சுன்னு சொன்னா கருத்து வேறோட வராது. அது இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப குர்ஆன் சொல்லுதுல அதுல உள்ளது மெய்ப்படுத்துன்னு சொல்லுது. இன்ஜீல்ல உள்ள விஷயத்தை எது மெய்ப்படுத்துது? குர்ஆன் மெய்ப்படுத்துன்னு சொல்லுது. அப்ப அந்த இன்ஜீல் நம்மளுக்கு நீ உலகத்துல கிடைச்சதுன்னு சொன்னா அந்த இன்ஜீலையும் குர்ஆனையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ஏறக்குறைய கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். சட்டத்திட்டங்கள் எல்லாம் வித்தியாசம் இருக்குமே தவிர அடிப்படையான கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறது இன்னைக்கு நம்ம வெரிஃபை பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. அடுத்தது என்னன்னு கேட்டா ஈசா நபியுடைய வரலாறுல அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம், ஈசா நபி அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டாலும் இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள பல சட்டங்களை அவர் மாற்றி அமைக்க வந்திருக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ஈசா நபி வர்றாங்க,
ஏற்கனவே தான் உங்களுக்கு நபிமார்கள்லாம் வந்தாங்களே, இவரையும் புதுசா வரணும்னு கேட்டா, புதுசா வந்து சில வேலை செஞ்சாரு. மூசா நபி கொண்டு வந்த, அதுக்கு முந்தின நபிமார்கள் கொண்டு வந்த பல சட்டங்களை ஈசா நபியை கொண்டு அல்லாஹ் வந்து மாத்தினாங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா, 3வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல பார்க்கலாம். எப்படி வரும்னு கேட்டா, முஸத்திகன், ஈசா நபி சொன்னாங்க, நான் மெய்ப்படுத்தக்கூடியவனாக வந்திருக்கிறேன். லிமா பைன யதைய மின தௌராத், எனக்கு முன்னால் வந்த தௌராத் என்ற வேதத்தை மெய்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன். ஒலி உஹில்லலக்கும் பஅலல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்களை ஹலாலாக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்த சில காரியங்களை அனுமதிக்கப்பட்டதாக ஆக்குவதற்கு நான் வந்திருக்கிறேன். ஒஜித்துக்கும் பி ஆயத்தி மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து நான் அற்புதங்களை வேறு கொண்டு வந்திருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹ வஅதீஊன், அல்லாஹ்வுக்கு பயந்து எனக்கு கட்டுப்படுங்கள் என்று ஈசா நபி சொன்னதாக 3வது அத்தியாயம் 50வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப ஈசா நபி அவர்கள் வந்து யூத சமுதாயத்தில் இருந்த முந்தைய பல சட்டங்களை மாற்றி அமைச்சாரு, இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு வந்து மாற்றி அமைச்சாரு என்பதையும் அந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் வந்து நிறைய அற்புதங்கள், அவர் பிறந்ததே அற்புதம் தான். ஈசா நபி பிறந்ததே அற்புதம், அவர் குழந்தையில பேசினது அற்புதம். அது போக வேற சில அற்புதங்கள்லாம் அவர் செஞ்சதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான அற்புதம். அது மாதிரி எந்த நபியும் செஞ்சதாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஈசா நபிக்கு என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தது அல்லாஹ் ஒத்துக்கிறான். அற்புதம் கொடுத்ததுனால அல்லாஹ்வுடைய மகனாக மாட்டார், அது தனி விஷயம். அப்ப அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தது சொல்லும் பொழுது என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறான்னு கேட்டா, 3வது அத்தியாயம் 49வது வசனத்திலையும் 5வது அத்தியாயம் 110வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈசா நபிக்கு கொடுத்த அற்புதங்களுடைய பட்டியல்லாம் வருது. என்ன பட்டியல் வருது? இன்னி அகுலுக்குலக்கும் மின தீனி கஹய்யத்தி தயர், நான் வந்து களிமண்ணில வந்து பறவை போன்று ஒரு வடிவத்தை தயார் செய்வேன். ஈசா நபி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ப மாட்டேங்கிறியா, நம்ப என்ன ப்ரூஃப் தர்றேன், ஆதாரம் தர்றேன், வாங்கிக்க. என்ன ஆதாரம்? களிமண்ல வந்து நான் ஒரு பறவையை போல செய்வேன், செஞ்சுட்டு அன்புகு பீஹி, பூண்டு ஊதுவேன். களிமண்ணுல ஒரு சிட்டுக்குருவி, ஒரு புறா, ஒரு கிளி, ஒரு கொக்கு என்றால் செஞ்சுட்டு பறவையை செய்துவிட்டு நான் அதிலே ஊதுவேன். ஊதிய உடனே அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அது பறவையாகவே மாறிவிடும். இப்ப என்னைய தூதர் ஏத்துக்கிறியா? அவர் கேட்கிறார் போய், நான் அல்லாஹ்வுடைய தூதர் நான் சொல்றேன், மனுஷன் எப்படி தூதரா வர முடியும் நீ நினைக்கிற? அதுக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னா களிமண்ணை கொண்டு வா, உருட்டி பறவை மாதிரி செஞ்சு ஊதி பறக்க வைக்கிற பேர் ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஈசா நபி கேட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உபரி உள் அக்குமக வல் அபரச, பிறவி குருடு. பிறவி குருடுங்கிறத வந்து குணப்படுத்த முடியாது. எனக்கு ஆல்ரெடி பார்வை இருந்து போயிடுச்சுன்னு சொன்னா வேற ஒரு ஆள் கண்ணை வைக்கலாம். ஏன்னா பாக்குறதுக்கான நரம்புகள்லாம் என்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு, கண்ணு தான் டேமேஜ் ஆகி போச்சு. அந்த நரம்பு கனெக்ஷன் சப்ளை எல்லாம் இருக்கிறதுனால என்னுடைய கண்ணு ஒரு விபத்துல போயிடுச்சுன்னு வைங்க, இன்னொரு ஆள் கண்ணை எடுத்து என்ன செய்யலாம், வைக்கலாம். அல்ல கண்ணுடைய நரம்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டு போச்சு, அது மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா கூட ஒரு ஆளுடைய கண்ணை எடுத்து இன்னொரு ஆளுக்கு வச்சு பார்க்க வைக்க முடியும். அது இன்னைக்கு எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிறக்கும் போதே குருடனா பிறக்கிறான்னு வைங்க, அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிறக்கும் போதே குருடனா இருந்தா செக்ஷனை அந்த டிபார்ட்மெண்ட் அங்க இல்லைன்னு இருக்கும். கண்ணு வேலை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட் அங்க கிடையாது. அப்ப அவங்க கண்ணு வேலை செய்யாது, எந்த கண்ணை வச்சாலும் வேலை செய்யாது. ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க பிறவி கூட கொண்டு வாப்பா, பிறக்கும் போதே குருடனா இருந்தால நான் அல்லாஹ்ட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி நான் போய் பார்வை வர வைக்கிறேன். அப்போ நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒத்துக்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு செய்யறாங்கன்னா தன்னை அல்லாஹ்வாக்குறதுக்கு செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் போது மக்கள் நம்ப மாட்டாங்க. எப்படி நான் நம்புறது? நீ எங்களை மாதிரி சாப்பிடுற, எங்களை மாதிரி குடிக்கிற, நீ உன்னை எப்படிப்பா நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒத்துக்கிறதுன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உபரி உள் அக்குமக வல் அபரச, பிறவி குருடை வந்து நான் வந்து குணப்படுத்துகிறேன். வெண் குஷ்டம் இருக்குல்ல, வெண் குஷ்டம், வெண் குஷ்டம்னா வெள்ளை வெள்ளையன்னு போயிருடைய வெளுத்து போயிருக்கும் குஷ்டம். அது அந்த வெண் குஷ்டத்தையும் வந்து நான் என்ன செய்யறேன், நீக்குகிறேன். உஹியில் மௌத்தா, இறந்தவர்களை கூட நான் உயிர்ப்பிக்கிறேன். இதுன்னு இல்ல, அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கி. இவரும் நினைக்கும் போது செய்ய முடியாது. எல்லாம் இந்த மாதிரி கேட்கறாங்க, இறை தூதர் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு செத்து போனால உயிராக்குறதுக்கு ஏதாவது பர்மிஷனை கொடுன்னு கேட்பாரு. அல்லாஹ் போ செய்யுமா, அவர் செய்யும் போது செய்ய முடியாது, நினைக்கும் போது செய்ய முடியாது. அதான் இதுன்னு இல்லான்னு சேர்த்துக்கிறார் அவர். அல்லாஹ்விடத்தில் அனுமதி வாங்கி நான் வந்து இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிறேன், வெண்குஷ்டத்தை வந்து நீக்குகிறேன், பிறவி குருடை வந்து நான் குணமாக்குகிறேன், பறவை வடிவத்தில் களிமண்ணால் செய்து அதை பறவையாகவே ஆக்கு அனுமதி வாங்கி நான் வந்து இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிறேன்,
வெண்குஷ்டத்தை வந்து நீக்குகிறேன், பிறவி குருட வந்து நான் குணமாக்குகிறேன், பறவை வடிவத்தில் களிமண்ணால் செய்து அதை பறவையாகவே ஆக்குகிறேன், எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு செய்கிறேன். இதெல்லாம் அவர் செஞ்ச அற்புதங்கள். ஒவ்வொரு நபியுக்கும் பிமா தாக்குலூன் உமா தத்தகிரூன ஃபீ புயூத்திக்கும். ஒரு ஆள் வருவார், நீ இப்ப என்ன சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லட்டுமா, அதை நான் சொல்லுவேன். சொல்றார், ஒவ்வொரு நபியுக்கும் பிமா தாக்குலூன, நீங்கள் எதை சாப்பிட்டீர்களோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். உமா தத்தகிரூன, எதை மிச்சம் வச்சிருக்கிற வீட்டில் அதையும் சொல்லுவேன். ஃபீ புயூத்திக்கும், உங்கள் வீட்டில் நீ வந்து இப்ப வந்து ஒரு கிலோ கறி வாங்கினீங்க, அதுல 3/4 கிலோ சாப்பிட்டாச்சு, 1/4 கிலோ வீட்டுல இருக்குது, அதுதான் ரெண்டையும் சொல்லுவார் அவரு. நீ தின்றதையும் சொல்லுவேன், மிச்சம் வச்சுக்கிறேன் சொல்லுவேங்கிறாரு. நீ தின்னுட்டு வந்திருக்கிற நான் சொல்லுவேன் தாக்குழுன தத்தகிருன யோசிக்கும். உங்கள் வீடுகள்ல நீங்கள் மிச்சம் வச்சுக்கிறது நான் சொல்லுவேன், சாப்பிட்டு வந்திருக்கிறீங்களே அதையும் நான் சொல்லிவிடுவேன், அதையும் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் சொல்லுவேன். இன்ன ஃபீ தாலிக ஆயத்தல்லக்கும், இதுல நிறைய உங்களுக்கு சான்று இருக்குப்பா, இதுக்கு மேலே சான்று கேட்கறீங்க. இன்குன்தும் மூமினீன், நீங்க நம்புற ஆட்களா இருந்தா இதுல பெரிய அத்தாட்சி இருக்குப்பா, பிறகு என்னப்பா என்னை தூதர் ஏத்துக்கிற வேண்டியானப்பா அப்படின்னு அவர் சொன்னதாக 3வது அத்தியாயத்துல 49வது வசனத்துல இவ்வளவு செய்திகளும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து என்ன இருக்குன்னா 5வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், துகல்லி முன்னா. இதுல வந்து அல்லாஹ்வே அவர்கிட்ட சொன்னதா வருது. 3:49 எப்படி வருதுன்னு கேட்டா, அவர் போய் மக்கள்கிட்ட சொன்னதா வருது, நான் அதை செய்வேன், நான் இது செய்வேன் அவர் சொல்றாரு. 5:110 எப்படி வருதுன்னு கேட்டா, நீ இது செய்வே, நீ இது செய்வே அல்லாஹ் அவர்கிட்ட சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, துகல்லி முன்னாஸ பில் மஹதி வகஹலா, நீ குழந்தையா இருக்கும் போதும் இளமை பருவத்திலையும் மக்கள்கிட்ட பேசுறாய், அது ஒரு அத்தாட்சி. இது அல்லம் துக்கல் கிதாப ஒல் ஹிக்மத ஒ தௌராத்த ஒல் இஞ்சில், உனக்கு வந்து நான் வேதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், ஞானத்தை தந்திருக்கிறேன், தௌராத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், இஞ்சில கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அடுத்த கிஃப்ட், அதுக்கு அடுத்த கிஃப்ட் என்னன்னு கேட்டா, இது தகுலுக்கும் என தீனிக்கு ஹையத்தி தைரி, பறவை வடிவத்திலே நீ ஒரு களிமண்ணால் செய்வாய். இது நீ என்ற அனுமதி வாங்கி, அதை சொல்றாங்க, என்னிடத்தில் அனுமதி வாங்கி பறவை வடிவத்தில் நீ களிமண்ணால் செய்வாய். தன்புகு பீகா, அதுல நீ ஊதுவாய். தக்கூணு தயிரம் இது நீ என்னுடைய அனுமதியை கொண்டு அது பறவையாக மாறும். அந்த கிஃப்ட் உனக்கு தந்திருந்தேன். ஒரு துபுரி உள் அக்குமாக வல்ல அபரச, வெண்குஷ்டம் பிறவிக்குருடு என்ற நோயை நீ நீக்குவாய். இது நீ, அதுவும் என்னுடைய அனுமதியை கொண்டுதான். ஒவ்வொரு திருப்பி திருப்பி இது நீ என் பர்மிஷன் வாங்கி நினைக்கும் போல செய்ய முடியாது, நீ என்கிட்ட கேட்டுக்கணும், நான் எஸ்ன்னு நீ செய்யலாம். இது நீ என்னிடத்துல பர்மிஷன் வாங்கி அதையும் செய்வாய். வயிறு துகுருஜில் மௌத்தா இது நீ இறந்து போனவர்களை கூட என்னிடத்தில் அனுமதி வாங்கி நீ உயிர்ப்பிப்பாய், அதையும் என்னிடத்துல அனுமதி வாங்குவாய் என்று அடுத்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் உனக்கு நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஈசா நபிக்கு செய்த ஒரு அற்புதம். அது போக ஈசா நபி கொடுத்த இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டா, ரூஹுல் குதுஸ், பரிசுத்த ஆவி. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர். ஜிப்ரீல் என்ற வானவருக்கு என்ன பேரு? ரூஹ் என்றவருக்கு ஒரு பேரு, ரூஹுல் அமீன் என்று ஒரு பேரு, ரூஹுல் குதுஸ் என்று அவருக்கு பேரு. குர்ஆன்ல வெறும் ரூஹ்னு அவர் சொன்னார், தன்சலுல் மலாயிகத்து ஒரு ரூஹ், வானவர்களும் இறங்குவார்கள், ரூஹும் இறங்குவார். ஜிப்ரீல் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹ் வந்து இந்த குர்ஆனை உமக்கு இறக்கினார். அலா கல்பிக்க, உன்னுடைய உள்ளத்துல யார் இறக்கினார்னு கேட்டா, நஸல பிஹி ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீன் ஆகிய நம்பிக்கைக்குரிய ரூஹ், உயிர் ஆவி அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அடுத்த ஒரு பேர் என்னன்னு கேட்டா, ரூஹுல் குதுஸ், பரிசுத்தமான ரூஹு. ஏன்னா மனிதனுடைய ரூஹு பரிசுத்தம்னு சொல்ல முடியாது, வானவர்களுடைய ரூஹு பரிசுத்தம். அதுல ஒரு பேரவும் ஆக்கிட்டாங்கல்ல ஜிப்ரீலுக்கு. இவருக்கு கொடுத்த அடுத்த கிஃப்ட் என்னன்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவரோடவே அல்லாஹ் கூடவே வச்சிருக்கான் பாதுகாப்புக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹியை கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த வேலை செய்யற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன பண்ணிவிட்டான் அல்லாஹ், அவரை கொண்டு இவரை பலப்படுத்தினேங்கிறான். யாராவது கை வச்சா அவர் தொலைச்சு விடுவார். ஈசா நபி கொல்லப்படலன்னு அதனால நம்ம சொல்றோம், அல்லாஹ்வுடைய நேர அது ஈசா நபி கொல்லப்பட்டாங்களா இறந்துட்டாங்களாங்கிற மாதிரி நம்ம கடைசியா எடுத்துக்கிறோம், இந்த தொடர்ல வரும். இப்ப தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, ஆத்தைனா ஈசபுன மரியமல் பையினார், மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை கொடுத்து, ஐயதுனாஹு பிரூஹில் குதுஸ், ரூஹுல் குதுஸை கொண்டு அவரை பலப்படுத்தினோம் அப்படிங்கறத வந்து 2வது அத்தியாயத்துல 87வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே 2வது அத்தியாயத்துல பக்ராவுல 253வது வசனத்துல ஆத்தைனா ஈசபுன மரியமல் பையினார் ஐயதுனாஹு பிரூஹில் குதுஸ் என்ற அதே வாசகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
5வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது ஐயத்துக்க பி ரூஹில் குதுஸ், பரிசுத்தமான ரூஹை கொண்டு உன்னை நான் பலப்படுத்தினேன் அப்படிங்கறத அல்லாஹ் அங்கேயும் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய மெய்க்காவலராகவே அல்லாஹ் அனுப்பி வச்சிருந்தான். அவர் மேல யாரும் கை வைக்காம அவருக்கு எல்லா நேரத்திலையும் பாதுகாக்கக்கூடியவராக ஒரு வானவரையும் அல்லாஹ் யாருக்கு அப்படி செய்யல. எந்த ஒரு இறை தூதருக்கு அப்படி செய்யல. அடிச்சுட்டு போயிடலாம், எந்த தூதரையும் உதச்சா உதச்சு போடலாம், கொல்ல கூட செய்யலாம். எத்தனை தூதர்களை கொண்டு இருக்கிறாங்க. ஈசா நபிக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு கொடுத்தான்னு கேட்டா, கூடவே ஒரு ஜிப்ரீல கூடவே அனுப்பினான். வானவர் கிட்ட இருக்கும்போது ஒருத்தரும் கைய வைக்க முடியாது, பரட்டி விட்டு போயிடுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இந்த பூமியை தலைகளை பரட்டி இருக்கிறாங்க, அந்த லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரியான ஒரு ஆள் கூடவே இருந்தாங்க என்று சொல்வதில் இருந்து அந்த எதிரிகள் அவரை கொண்டு விட்டாங்கிறதுலாம் எல்லாம் மறுக்கிறான். கூடவே நம்ம ஆளை போட்டு வச்சிருந்தோம், அவருக்கு பாதுகாப்பாக அவரை ஜிப்ரீலை நம்ம போட்டு வச்சிருந்தோம் என்ற விவரத்தையும் அல்லாஹ் சொல்றான். இது அவருடைய வரலாறுல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மேட்ரு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு கொடுத்திருந்தான். என்ன சிறப்புன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சீடர்கள், நல்ல மக்கள், அந்த நல்ல சீடர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, ஈசாவே இந்த மாதிரி இறைவன் வானத்திலிருந்து ஏதாவது உணவு இறக்குனா நல்லா இருக்குமே, அப்படி செய்வானா, நமக்கு செஞ்சு தருவானா அல்ல அப்படின்னு அந்த சீடர்கள் ஈசா நபிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா அவர் என்னென்னமோ பண்ணி காட்டுறாரு, அதனால கேட்கிறாங்க. இது காலல் ஹவாரியூன, ஈசா நபியுடைய சீடர்கள் கேட்டார்கள், யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, ஹல் யஸ்ததி ரப்புக ஐயு நஸில அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை உணவோடு இறக்குவதற்கு இறைவனுக்கு முடியுமா என்று சீடர்கள் கேட்டார்கள். அப்ப ஈசா நபி கோபப்பட்டு சொல்றாங்க, முடியுமா நினைக்கிறீங்க, இத்தகுல்லா, அல்லாஹ் பயந்துக்கிறங்க, இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க, நம்பிக்கையெல்லாம் இல்லாம எல்லாம் இல்ல, கால அவங்க சொல்றாங்க, நுரீது குல மின்ஹா உன் அத்துமை இன்ன குலூபுனா, நாங்க அதை சாப்பிட்டு ருசி பார்க்கறதுக்காக வேண்டியும் அல்லாஹ்விலிருந்து வந்த உணவு எப்படி டேஸ்ட் பார்க்கணும், அதை நாங்க விரும்புகிறோம். உன் அத்துமை இன்ன குலூபுனா, எங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறணும், அல்லாஹ் கண்டிப்பா செய்வான் அப்படி நிம்மதி பெறணும் என்பதற்காக வேண்டியும், சதர்த்தனா, நீங்கள் கூறுவது உண்மைதான் என்பதை சந்தேகமர நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும், நக்கூன அலைஹா மினஷாஹிதீன், அதற்கு சாட்சியாளர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இதை கேட்கணும். எப்படியாவது ஒரு உணவு தட்டை இறக்கிருங்க அப்படின்னு கேட்ட உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால ஈசா இப்னு மரியம், உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இறைவா, ரப்பனா எங்கள் ரத்தகா, அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கி வை அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு சுயமா சக்தி இல்லைன்னு விளங்குது. அப்படியே இந்த கொண்டு வர மந்திரம் போடலவர். அவங்க தோழர்கள் சீடர்கள் கேட்ட உடனே அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்றாங்க, தக்கூனுலனா ஐதன்லி அவ்வளினா வாகினா, எங்கள உள்ள முதலாமவருக்கும் எங்களில் கடைசியானவருக்கும் அது ஒரு திருநாளாக அமையும். நீ எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கி வச்சேன்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு பண்டிகையா நாங்க ஆக்கிக்கிடுவோம் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணி வருதுக்குனா எங்களுக்கு ரிஸ்க் கொடு என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ் என்ன இறக்கிறான், நான் இறக்குகிறேன். இறக்கின பிறகு யாராவது நிராகரிச்சு போனீங்கன்னு சொன்னா உலகத்துல யாரையும் தண்டிக்காத அளவுக்கு தண்டிப்பவங்கள அப்படிங்கிற நிபந்தனையோட அந்த உணவு தட்டை எல்லாம் இறக்கி வைத்தாங்கிற விஷயத்த 5வது அத்தியாயம் 115வது வருஷத்துல பாக்குறோம். இதுவும் ஈசா நபி கொடுத்த ஒரு அற்புதம். ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் வானிலிருந்து உணவு தட்டு கொடுத்தது. அதனால அந்த அத்தியாயத்துக்கு உங்களுக்கு பேர் உணவு தட்டுன்னு பேரு. 5வது அத்தியாயம் இருக்குது மாயிதாண்டா உணவு தட்டுன்னு அர்த்தம். இந்த உணவு தட்டை இறக்க சொல்லி அவங்க கேட்டதுனால அல்லாஹ் உணவு தட்டை இறக்குனதுனால அந்த செய்தி அந்த அத்தியாயத்துல 115வது வசனத்துல இடம்பெற காரணத்தினால அந்த அத்தியாயத்துக்கு என்ன பேரு, மாயிதா, உணவு தட்டு என்ற ஒரு பெயர் என்றதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஈசா நபி மேட்டர்ல தெரிஞ்சுக்கிற விஷயம், ஈசா நபியை பின்பற்றுபவர்களா யார் சொல்லி கொண்டாலும் அதுல சாதாரண மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, ரொம்ப ஒரு போதிக்கிற லெவலுக்கு யாராவது இருந்தார்களே ஆனால் அவங்க துறவரத்தை மேற்கொள்றாங்க. போதனை செய்யக்கூடியவர்களா வந்தாங்கன்னா என்ன செய்யறாங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் துறவரத்தை மேற்கொள்கிறார்கள். அவங்க கல்யாணம் பண்றது இல்ல, ஆண்களும் பண்ண மாட்டாங்க பெண்களும் பண்ண மாட்டாங்க. இதை குர்ஆன் மறுக்குது. இது ஈசா நபிக்கு நான் கொடுக்கவில்லை, இப்படி ஒரு உத்தரவு என்ன செய்யல, ஈசா நபிக்கு நான் போடல. கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆணும் பண்ணக்கூடாது, பெண்ணும் பண்ணக்கூடாது, பண்ணாம இருக்கிறவங்க தான் மக்களுக்கு போதனை செய்யணும் என்ற மாதிரியான ஆர்டர் எதுவும் நான் பிறப்பிக்கவில்லை என்பதை திருக்குர்ஆன் 57வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் எல்லாம் சொல்றான்.
ஆத்தைனா வகஃபைனா பி ஈஸா இப்னு மரியம, பிறகு மரியமுடைய மகன் ஈசாவை கொண்டு நாம் தொடரச் செய்தோம். ஆத்தைனாஹுல் இன்ஜீல், இன்ஜீல் என்ற வேதத்தை நாம் அவருக்கு கொடுத்தோம். வஜஅல்னா ஃபீ குலூபில்லதீன தபௌஹு ரஅஃபத்தன் வ ரஹ்மத்தன், அவரை பின்பற்றிய மக்களுடைய உள்ளத்தில் இரக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்தினோம். வ ரஹ்மானியத்தன், இந்த துறவு மனப்பான்மையை அவர்கள் உள்ளத்தில் உண்டாக்கி இருக்கிறோம். இப்ததவுஹா, அதை அவங்களாக புதிதாக உண்டாக்கி கொண்டார்கள். மா கதபுனாஹ அலைஹிம், அதை அவர்கள் மீது நாம் விதியாக்கவில்லை. இந்த துறவுங்கிறத அவங்களா தானா உருவாக்கி கொண்டார்களே தவிர நாம் அவர்களுக்கு விதியாக்கவில்லை. அப்படியே அந்த துறவு மேற்கொண்டாங்களே, அதையாவது பேணுகிற அளவுக்கு பேணினார்கள், பேணவில்லை. துறவுன்னு போட்டுக்கிட்டாங்களே தவிர அதை பேண முடியவில்லை, அவர்களால் பேண முடியல. துறவுன்னு போட்டுக்குவாங்க, அவர்கள் மனிதர் என்ற முறையில் சிரிப்பாயிருவாங்க. சிரிப்பான மாதிரியான சம்பவங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த துறவு மனப்பான்மை என்பது நாம கொடுத்தது இல்ல, அவங்களா உண்டாக்கி கொண்டது என்பதையும் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வந்த எல்லா தூதர்களுக்கும் மனைவி மக்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் எல்லாம் சொல்லிக்காங்க. ஈசா நபி உள்பட அவர் கல்யாணமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அதையே இஸ்லாம் மறுக்குது. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வந்த யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அஸ்வாஜன், அவங்களுக்கு மனைவிகளை நம்ம ஏற்படுத்தி இருந்தோம். எல்லாருக்கும் மனைவிகள் இருந்தாங்க. ஈசா நபி வரைக்கும் அவங்களுக்கு மனைவி இருந்தாங்க, அவங்களும் குடும்பம் நடத்தினாங்க, அவங்களும் இந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபடத்தான் செஞ்சாங்க. எந்த தூதரும் மனைவி இல்லாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் ஒரு தூதர் அனுப்பப்பட்டதில்லை என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதனால ஈசா நபியும் கல்யாணம் தான் பண்ணினாங்க. அவங்க கல்யாணம் பண்ற போதனையை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த துறவரத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பதையும் இஸ்லாம் மறுக்கிறது. இது அந்த அவர்களுக்கு நமக்கும் உள்ள வேறுபாட்டுல ஒரு முக்கியமான வேறுபாடு, அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய கொள்கையில வர்ற வேறுபாடு. அடுத்த வேறுபாடு என்னன்னு கேட்டா, அது முக்கியமானது. ஈசா நபி கொல்லப்பட்டுட்டாங்க, அவங்கள சிலுவையில அரைஞ்சு விட்டாங்க, கொன்ற பிறகு திரும்ப உயிர்ப்பித்தாங்க, உயிர் தெழுந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மேட்டர்ல இஸ்லாம் வேறுபடுகிறது. அது ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய விஷயம். ஈசா நபியுடைய அந்த விஷயங்களை எல்லாம் விரிவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுடைய ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறைகுழு இறை சூழர்கள் என்ற தொடர் நிகழ்ச்சியில நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இறுதியாக ஈசா நபியுடைய வரலாற்றில் ஒரு சில பகுதிகளை நாம் அறிந்துவிட்டு இந்திய பகுதியை இப்போது அறிந்திருக்கிறோம். ஈசா நபியை பொறுத்தவரை முஸ்லிம்கள் மட்டுமின்றி இந்த உலகில பெரும்பான்மையாக வாழுகின்ற கிறிஸ்தவ மக்களும் அவர்களை மதிக்கிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் அவர்களை மதிக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு நம்பிக்கைகளுக்கு மத்தியில் உள்ள வேறுபாட்டை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி ஈசா நபியை மதிக்கிறோம், கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் எப்படி மதிக்கிறார்கள் என்றால், முஸ்லிம்களாகிய நாம் அந்த வேறுபாடுகளை தான் நம்ம கடந்த தொடர்லையும் பார்த்தோம். நமக்கு அவங்களுக்கு ஈசா நபி விஷயத்தில் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கின்றன. அதுல ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, ஈசா நபியை அல்லாஹுடைய தூதர் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆதம் நபியை போல, நூஹ் நபியை போல, மூசா நபியை போல, சுலைமான் நபியை போல, தாவூத் நபியை போல, நூஹ் நபியை போல, அய்யூப் நபியை போல அவங்களும் ஒரு தூதர். ஈசா நபியும் அல்லாஹ்வுடைய தூதர்ல ஒரு ஆளு, சிறந்த தூதர் என்று நாம நம்புகிறோம். கிறிஸ்தவ சமுதாய சகோதரர்கள் ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் என்று நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய கடவுளுடைய மகன் என்று நம்பினால், கடவுள் மகன் கடவுளாத்தான் இருக்கணும். ஒருவரை கடவுளுடைய மகன் என்று நம்ம சொல்லிட்டோம் என்று சொன்னா,
அவரும் கடவுளாயிருவார். ஏன்னு கேட்டா மகன் என்பது தந்தையிடையே உள்ள அம்சம் தான் மகன்கிட்ட இருக்கும். மனிதனுடைய மகன் மனிதனா தான் இருப்பான். ஒரு சிங்கத்தினுடைய குட்டி வந்து சிங்கமா தான் இருக்கும். அப்ப கடவுளுக்கு பிள்ளை என்று ஒருவரை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா அவர் கடவுளாக ஆயிடுவார். கடவுளுடைய மகன் என்று சொல்வது ஒண்ணுதான், கடவுள் என்று சொல்வது ஒண்ணுதான். அப்ப அந்த சமுதாய மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஈசா நபியே கடவுளுடைய மகன் குமாரரு அப்படின்னு சொல்றாங்க. பிதா சுதன் என்று சொல்லுவாங்க. பிதான்னு சொன்னா தந்தை, அல்லாஹ் கர்த்தரை வந்து பிதா என்று சொல்வார்கள், தந்தை என்று. சுதன்னா மகனுக்கு சொல்றது. ஈசா நபியை வந்து மகன் என்று சொல்றாங்க. இந்த விஷயத்துல இஸ்லாம் எப்படி தன்னுடைய வாதத்தை வச்சுது? அந்த சமுதாய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தாங்க. கிறிஸ்தவ மக்கள் வந்து நம்ம எப்படி கிறிஸ்தவ மக்களோடு இன்னைக்கு வாழ்கிறோமோ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க வாழ்ந்த ஊர் தலைநகரமாகிய மதீனாவிலேயே யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அந்த கிறிஸ்தவ மக்களை நோக்கி இஸ்லாம் அன்னைக்கு எடுத்து வச்ச வாதம் என்னன்னு கேட்டா 3வது அத்தியாயம் 59வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசாவுக்கு ஒரு அல்லாஹ்விடத்தில் உதாரணம் சொல்வதாக இருந்தால் அவர் வந்து ஒரு ஆதமை போன்றவர் தான். ஈசா நபியை வந்து அல்லாஹ்விடத்தில் உதாரணம் சொல்வதாக இருந்தால் அவர் வந்து ஆதமை போன்றவர். கலகஹு மின் துராபி, அவரை மண்ணால் இறைவன் படைத்து சும்மா காலலகு குன், ஆகு என்று பிறகு சொன்னான் பொய்யக்கூன், உடனே ஆகிவிட்டார். ஆதம்ங்கிறவரை வந்து மண்ணால படைச்சா, மண்ணால படைச்சிட்டு ஆகுன்னு சொன்ன உடனே அவர் ஆகிட்டார். எப்படி ஆகு என்று சொன்ன உடனே அவனுடைய வல்லமையால் ஆதம் உருவானாரோ அதே மாதிரி தான் இவரும் வல்லமையால் உருவானார். அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஒரு மெட்டீரியல் வச்சு உண்டாக்கல. இப்ப நம்ம எல்லாம் உருவாகிறதா இருந்தா ஒரு ஆணுடைய உயிரணு வேணும். அந்த மாதிரி உயிரணுவின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம், பிறந்து வந்திருக்கணும். ஒரு உயிர் வேணும் இல்லையா? இவரை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லாம பிறந்ததுனால அப்ப எப்படி பிறக்கிறாரு? ஆகுமே ஆகிடும். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த விந்து இருந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு எந்த தகப்பனாருடைய உயிரினுள்ளது ஒரு பிறந்தாரு? ஒண்ணுமே இல்லாம மண்ணில இருந்தே உண்டாக்க முடிஞ்ச அல்லாஹ்வுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம உண்டாக்க முடியும். மண்ணிலிருந்து எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து மண்ணில் ஏதாவது உயிரினம் இருக்குதா, அதுல ஜீவன் இருக்கா, அதுல உயிர் வர முடியுமா? மண்ணிலிருந்து வர முடியாது. வர முடியாத மண்ணிலிருந்து அல்லாஹ் எப்படி ஆதமை படைத்திருக்கிறானோ அந்த மாதிரி நீங்க இயேசுவையும் நம்பணும். ஈசாவை நீங்க அல்லாஹ்வுடைய மகன் சொல்றதா இருந்தா ஆதமே நீங்க சொல்லி ஆகணும். ஆதம் ஈசாவுக்காவது தாயார் இருந்தாங்க, இவருக்கு அதுவும் இல்லை. இயேசுநாதருக்காவது என்ன இருந்தாங்க? தகப்பனார் தான் இல்லையே தவிர அவங்களுக்கு ஒரு தாயார் இருந்தாங்க. மனிதர்கள் மாதிரியே கருப்பையில் அவங்க வந்து சுமக்கப்பட்டார்கள். மனிதர்கள் மாதிரியே அதை இருக்க எப்படி பிரசவிப்பாங்களோ, பெற்றெடுப்பார்களோ, பிறப்பார்களோ அதே மாதிரி ஈசா நபியும் பிறந்திருக்கிறாங்க. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கூட இல்லை. எந்த கருவிலையும் அவர் இருக்கல. அவன் மனிதனுடைய சாயலை வாடையே இல்லாமல் உருவானவர் இருக்கார் பாருங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவரை வேண்டாம் நீங்க மகன் சொல்றது கொஞ்சமாச்சு அதிக சார்ந்து இருக்கிறத இயேசுநாதர சொல்ல முடியாது. பாதி இருக்குல்ல, வாப்பதன் இல்லம்மா இருக்காங்கல்ல, தகப்பன் தான் இல்லையே தவிர தாயின்னு ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்படுது. மற்றவர்கள் வளர்ற மாதிரி தாயுடைய கருவறையில் அவர் வளர வேண்டியிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் அந்த மக்களுக்கு விளங்குறதா சொல்றான். எங்க ஆதாம் இருக்காரு, நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அவருக்கு வந்து தகப்பனும் இல்லை தாயும் இல்லையே, ஒரு மண்ணால செஞ்சு ஆகின்றவன் ஆகியிருக்கிறார. அவர் நீங்க அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொல்லாம இவர் எப்படி நீங்க அல்லாஹ்வுக்கு மகன் சொல்ல வர்றீங்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை திருக்குர்ஆன் அந்த மக்கள் மத்தியில் வைத்து 3வது அத்தியாயம் 59வது வசனம். அதே மாதிரி அந்த மக்கள் மத்தியில இறைவன் வைத்த வாதம் 4வது அத்தியாயத்துல 171வது வசனம். இதுல அந்த மக்களுக்கு தான் அல்லாஹ் பதில் சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, யா அஹ்லல் கிதாப், வேதமுடைய மக்களே, லா தகுலூ ஃபீ தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். உங்களுடைய மார்க்க விஷயத்தில் நீங்க எல்லை மீறி போகாதீர்கள். வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ் விஷயத்தில் உண்மையை தவிர வேற எதையும் பேசாதீர்கள். பேசுற அல்லாஹ்வுடைய டாபிக், அல்லாஹ்வுடைய விஷயத்தை பேசுவதாக இருந்தால் உண்மையை தவிர வேற எதையும் நீங்கள் பேசிவிடாதீர்கள். கர்த்தருடைய விஷயத்துல அல்லாஹ்னா கர்த்தர்னால அவங்களுக்கு எப்படி, கர்த்தர் விஷயத்துல உண்மையை தவிர வேற எதையும் பேசிவிடாதீர்கள். இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகனாகிய மஸீஹ் என்ற ஈசா அவர்கள் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தான். கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய கட்டளையால் உருவானவர். மெட்டீரியலை கொண்டு உண்டாகாம ஆகின்ற கட்டளையால் உருவாகிறார்.
நம்ம எல்லாம் நமக்கு ஒரு மெட்டீரியல் வழியாக ஒரு மூலப்பொருள் வழியாக நாம உருவாகணும். அவருக்கு மூலப்பொருளை இல்ல, மூலப்பொருளை இல்லைங்கும் போது ஆகுங்கிற கட்டளை தான் இருக்குது. அதனால கலிமத்துள்ள அல்லாஹ்வுடைய வார்த்தையில் அவருக்கு பேரு ஒரு கலிமத்துகு, அல்லாஹ்வுடைய கட்டளையால் உருவானவரா இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாரு. அல்லாஹ் ஒரு உத்தரவு மட்டும் உண்டாயிட்டார், அவ்வளவுதானே தவிர அல்காஹ இலா மரியம், அந்த கட்டளையை மரியமுக்கு பிறப்பித்தான். மரியமை நோக்கி அல்லாஹ் அந்த கட்டளையை பிறப்பிக்கிறான். அப்படி உருவானவர் ஈசா. ஒருவன் இந்து அவனுடைய புறத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஜீவனுமாக இருக்கிறார், உண்டுமாக இருக்கிறார். எனவே ஆமினு பில்லாஹி, அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள். ஒரு ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை எல்லாம் நம்புங்க. மற்ற தூதர்கள் எப்படி தூதரா இருந்தாங்களோ அது மாதிரி இவரும் தூதர், இவரை நம்புங்க. எல்லா தூதர்களையும் நீங்க நம்புங்க. வலா தகூலு சலாசா, மூன்று கடவுள் என்று சொல்லாதீர்கள், மூவர் என்று சொல்லாதீர்கள். பிதா சுதன் பரிசுத்தாவி என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூன்று நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. இன்தஹு கைருல் லக்கும், இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. அப்படி ஏதாவது தந்தை மகனுக்கு சொல்ற அறிவுரை மாதிரி அல்லாஹ் அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு அந்த காலத்தில் ஒரு அழகான முறையில் அந்த மக்களுக்கு அல்லாஹ் எடுத்து சொல்றான். இன்னமல்லாஹு இலாஹும் வாஹித், கர்த்தர் என்பவர் அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருத்தன் தான். அல்லாங்கிற ஒருத்தனா இருக்க முடியல தவிர ரெண்டு மூணு இருக்க முடியாது. மகன் தான் ரெண்டு மூணு ஆயிரும், மகன் அவர் அல்லாஹ் தான் இருப்பாரு. இன்னமல்லாஹு இலாஹும் வாஹித், இலா அல்லாஹ் என்பவன் கர்த்தர் என்பவன் ஒரே ஒருத்தன் தான் தவிர வேறு இல்லை. சுப்ஹானஹு ஐ யகூன லஹு வலதுன், குழந்தை இருப்பதை விட்டு அவன் தூய்மையானவன். குழந்தைங்கிறது ஒரு குறை, குழந்தைங்கிறது கடவுள் மனுஷனுக்கு ஒரு நிறை. ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிட்டான், 2 வருஷத்துக்கு பிள்ளை இல்ல, 3 வருஷம் பிள்ளை இல்ல, சும்மா இருப்பாங்க. 5 வருஷம் பிள்ளை இல்லைன்னு என்ன செய்வான், வேற அப்படிமாங்க ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிருவான். ஒரு மனிதனுக்கு சந்தேகங்கள் என்ன, என்னது குறை. அவனுடைய ஆண்மையில சந்தேகம் எழுப்புவாங்க, அவனுடைய உயிரினங்கள அவனுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு கேள்வி பொருள் ஆக்குவாங்க. சந்தேகத்தவர்கள் ஒரு கேவலமான சொல்லாக சொல்வார்கள். சந்தேகம் இல்லாதவன், வாரிசு இல்லாதவன்,